My name is Vivek Dikshit. My company name is Silpa Motion Work. Today is wonderful evening because audio release my film Madishar Mami, and my music director is Alvi Ganesh. They do very wonderful job. You listen song, the lyrics writer Pallani Bharati, Yug Bharati, and I think Muthu Vision. And the very fantastic experience in Tamil industry, because I am very new in Tamil industry, because lot of people give me very fantastic support. So I am very happy. I will make another film also plan very soon, and I am very happy. And you come and join the this is audio release function. The mind blowing songs listen available on music store. You go and buy. Thank you. வணக்கம், என் பேர் ரவி பிரகாஷ். மடிசார் மாமி என்ற படத்துக்கு கதைவசனம் பண்ணியிருக்கேன். திரைக்கதை இயக்கம் ரஞ்சித் போஸ், ஒளிப்பதிவு கபில்ஜி, இசை எல்வி கணேஷ், பாடல்கள் யுகபாரதி, முத்து விஜயன், பழனி பாரதி, தயாரிப்பு வந்து விவேக் தீக்ஷித், சுஷாந்த் கருடு. இவர் தான் சுஷாந்த் கருடு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டேரக்டர் கதை சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னும் 30-40 பேர்கிட்ட கதை கேட்டேன்னு சொன்னார். நான் போய் ஒரு கதை சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரெண்டாவது வந்து தயாரிப்பாளரே பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து அவர் ஹிந்திக்காரரு, நான் தமிழில் சொல்கிறேன், அவர் கதை நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து இந்த நேரத்தில் விவேக் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது சுஷாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 5 பாடல்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு, பாடல்கள் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து முழுக்க மடிசார் மாமி படம் வந்து முழுக்க காமெடியாக இருக்கும். ஒரு ஃபேமிலியில் வந்து 5 குழந்தைங்க, 4 குழந்தைங்க இருக்குது. 5வது ஆண் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆண் குழந்தைக்கு ட்ரை பண்ணதுனால 5 குழந்தை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5வது பிறக்கிறது பொண்ணாக பிறந்துருது. அந்த பிறந்த நேரம் நல்லா இருக்கா இல்லையான்னு ஜோசியம் பார்க்குறாங்க. ஜோசியக்கார் சொல்கிறாரு, இது குழந்தை இல்லைங்க, இது பேய் குழந்தை, இது உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை வரும், அதனால் இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயா விட்டுருங்க, இல்லை எதாவது பண்ணுறீங்க, இந்த குழந்தை உங்களை விட்டு போயிடணும் அப்படின்னா. உடனே வந்து சரி நம்ம பெரிய பணக்காரன் ஆகணுன்ற ஆசையில் இந்த குழந்தைய அங்கங்கே மிஸ் பண்ணிட்டு வருவார். இந்த குழந்தை மிஸ் பண்ணிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்துடும். இது எப்படி வீட்டுக்கு வந்து இவர் யோசிக்கிறதுக்குள்ளவே சரி அடுத்த நாள் உனக்கு தொலைச்சிடறேன் சனியா, நீ தொலைஞ்சா நான் கோடீஸ்வரன் ஆவேன், அதனால் என்னை விட்டு நீ எப்போ போவ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய விட்டுட்டு வருவார். இந்த குழந்தை வீட்டுக்கு வந்துடும். இனிமேல் எனக்கு பணமும் வேண்டாம், காசும் வேண்டாம், என் குழந்தை என்னோட இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பார். குழந்தை தானாக தொலைஞ்சு போயிடும். இனிமேல் அந்த குழந்தை தொலைஞ்சு போன குழந்தை திரும்ப எப்படி இவர்கிட்ட வந்தது, எப்படி கிடைச்சது அப்படின்றது வந்து கதை. சார் அப்படின்றதே வந்து நான் ஒரு காமனாக வைக்கலாம், மடிசார் மாமி மாடர்ன் மாமான்னு வச்சேன். ஏன்னா மாமா வந்து இந்த கேரக்டர் வந்து அப்பா கேரக்டர் ரொம்ப மாடர்னான கேரக்டர். வீட்டில் போனால் அடி வாங்கார், வெளியே வந்தால் புலி மாதிரி வருவார், ஒரு மாதிரி கிளி மாதிரி கேரக்டர் அவர். அதனால் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், இப்படி வச்சா நல்லா இருக்குமே, காமெடியாக இருக்குமேன்றதுக்காக வச்சேன். நிறைய பேர் கிளாமர் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக கிளாமரே கிடையாது. இந்த படத்தை ஃபேமிலியோட நம்ம பிள்ளைங்களோட வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையும் வந்து கிளாமரே இருக்காது. படம் முழுக்க வந்து காமெடியாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த படத்தில் நான் டோனின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது முழுக்க காமெடியாகவே பண்ணியிருக்கேன். ஒரு வித்தியாசமான கேரக்டரில் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய ஆதரவோட நிச்சயமாக ஒரு ஆர்டிஸ்டாகவும் வருவேன்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். Hey friends, this is Mansi Preetham. You can see me in my upcoming film called Madisar Mami, and the Madisar Mami character played by me. Director is Ranjit and producer is Mr. Vivek Dikshit, who has trusted on me, who has invested on me. And definitely I must tell you, this film is awesome because it's a full of entertainment and family drama, and full of comedy, so you can go and enjoy with your kids. Summer vacation also coming, you can definitely go again and again. About song, definitely one song on me called Ruku Ruku is going to be blockbuster of this year. I know because I have trust on myself about my music director. He's awesome. This song is full of drama and entertainment. Definitely people will enjoy this song. My co-star, yeah, he was very cooperative. His name is Mithun. I don't know why he is not with me today, but definitely I'm missing him today so much because he has definitely given me a good company, good atmosphere to work with him, and definitely he is already known star over here, so it's a good experience to work with him. Thank you so much. Hi, this is Rishi Bhutani. I'm from Bombay. I'm playing a Ranjit in this film. It's a very lovely film, you know. The film name is Madisar Mami, and it has a lot of fun. Even kids can watch. You can go with the family. No you know, terrorism related things, no action, nothing, just a fun. You all will love it. வணக்கம் சினிமா பேட்டா வியூவர்ஸ், நான் தான் மியூசிக் டைரக்டர் எல்வி கணேசன். நீங்கள் மடிசார் மாமியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. இதில் மொத்தம் 5 பாடல்.
பழனி பாரதி, யுக பாரதி அண்ட் முத்து விஜயன் பாடல்கள் எழுதியிருக்காங்க. உதித் நாராயணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி, கார்த்திக், அதுக்கப்புறம் நரேஷ் ஷேர் அண்ட் மாலதி பாடியிருக்காங்க. 5 வெரைட்டி. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உதித் நாராயணன் சார், கவிதா கிருஷ்ணமூர்த்தி ஒரு பிராமின் ஸ்லாங்கில் ஒரு சாங் பாடிருக்காங்க. அந்த சாங் தான் ரொம்ப ஹைலைட் இந்த படத்துக்கு. பிகாஸ் பிராமின் ஸ்லாங்கும் போது அந்த ஸ்லாங் எப்படி அவங்க 2 பேரும் கொண்டு வந்திருக்காங்கன்னா, கவிதா கிருஷ்ணன் சொல்ல வேணாம், அவங்க நல்லாவே இது பண்ணுவாங்க. ஆனால் உதித் சாரை வச்சு நாங்கள் அந்தளவுக்கு வேலை வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப பேசப்படுது. ஸோ இந்த படத்துக்கு உங்கள் ஆதரவு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நியூ ஃபேஸ் அண்ட் ஃபஸ்ட்டு டைம் சினிமாவில் வரக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ முடிந்த வரைக்கும் நாம் அந்த தனிமனித ஒழுக்கத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக சினிமாக்காரர்களும் இருப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை சொன்னேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பெயரே வெற்றிக்கு வித்திடும். மடிசார் மாமி. சிலருக்கு டைட்டில் கிடைக்கிறது அபூர்வம். இது ஒரு கமர்ஷியல் வரப்பிரசாதமாக இந்த மடிசார் மாமி டைட்டிலே மிகப்பெரிய வெற்றியை தரும். அதிலும் தேனினுமினிய தெள்ளு தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கியிருக்கிறார் எல்வி கணேசன். செவி குளிர சிந்த மகிழ முக்கணியாய் மா பலா வாழையினுடைய சுவையாக 3 பாடல்களும் நன்றாக அமைந்திருந்தன. வட இந்தியாவும் தென்னிந்திய கலைஞர்களும் சேர்ந்து சுந்தர கலவையாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று அறிமுகத்திலேயே சொன்னார்கள். அதேபோல் இந்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை திரையரங்கத்துக்குள் இந்த படத்தை எடுத்து செல்வதற்கும் நல்ல விநியோகத்தில் அடையாளம் காண்பிப்பதற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறது. அது நாளும் அவர்களுக்கு நல்ல செய்தியை அளிக்கும் என்று சொல்லி இப்படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தயாரிப்பாளர் பாம்பேலேருந்து இங்கே படம் எடுக்கணும்னு சொல்லி சினிமா மேலே வச்சிருக்க அந்த பாசம் தெரியுது. அந்த ஒரு ஹிந்திக்காரராக இருந்து தமிழ் கூட தெரியாமல் ஒரு நல்ல நேட்டிவிட்டி டைட்டில் வச்சு மடிசார் சாமிங்கிறதுக்கு மீனிங்கெல்லாம் கேட்டு இந்த படத்தை பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பாடல்கள் பார்த்த உடனே நல்ல கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணியிருக்காரு. நிறைய தயாரிப்பாளர் இன்றைக்கி பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. அதுபோல் புதுசாக ஒரு தயாரிப்பாளர்லாம் இப்படி 1க்கு 4 ஆளுகள்கிட்ட கேட்டுட்டு பண்ண மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ராம்தாஸ் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி தான் இருக்கோம். அதே போல் இந்த எல்வி கணேசன் சாருக்கும் இந்த யூனிட்டுக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.